வணக்கம். கடந்த ஒரு 11 செஷனோட லோவ நிஃப்டி இன்னைக்கு உடைச்சு 205 பாயிண்ட் இறங்கி க்ளோஸ் ஆயிருக்கு. 25,355ல நேத்தியோட மார்க்கெட் க்ளோஸ் ஆயிருந்தது. நிஃப்டி பெஞ்ச்மார்க் இண்டெக்ஸ். பட் இன்னைக்கு பார்த்தீங்கன்னா 205 பாயிண்ட் கிட்ட ஃபால் ஆயிருக்கு. 25,200க்கு பிலோல இன்னைக்கு க்ளோஸ் ஆயிருக்கு. தொடர்ந்து 3வது நாளா டே சார்ட்ல பேரிஷ் கேண்டில் ஃபார்ம் ஆயிருக்கு. ஓவரால் மார்க்கெட் இன்னைக்கு எப்படி க்ளோஸ் ஆயிருக்கு? எந்தெந்த செக்டார் இன்னைக்கு பாசிட்டிவாவோ இல்ல நெகட்டிவாவோ க்ளோஸ் ஆயிருக்கு? நாளையோட ட்ரேடிங் செஷன்ல எந்த செக்டார் நம்ம கவனிக்கலாம்? இத பத்தி தான் பார்க்க போறோம். இது ஒரு போஸ்ட் மார்க்கெட் அப்டேட். இது இன்ஃபர்மேஷன் அண்ட் எஜுகேஷனல் பர்ப்பஸுக்கான ஒரு வீடியோ மட்டுமே. இந்த வீடியோல எந்த ஒரு ஸ்டாக்கும் நான் ரெக்கமெண்ட் பண்ணல. ஸோ ஃபர்ஸ்ட்டு நிஃப்டி எடுத்துக்கிட்டோம் அப்படின்னா 25,150 கிட்ட க்ளோஸ் ஆயிருக்கு. எல்லா பிராட் மார்க்கெட் இண்டெக்ஸுமே இன்னைக்கு இறங்கியிருக்கு. நிஃப்டி 50, ஸ்மால் கேப், லார்ஜ் கேப், அதேபோல மிட் கேப் இண்டெக்ஸ், நிஃப்டி நெக்ஸ்ட் 50 இண்டெக்ஸ் எல்லா இண்டெக்ஸுமே இன்னைக்கு இறங்கியிருக்கு. இதில இன்னைக்கு அதிகமா இறங்கியிருக்கிறது மிட் கேப் அண்ட் ஸ்மால் கேப்ல இருக்கிற ஸ்டாக்ஸ் தான் இன்னைக்கு அதிகமா ஃபால் ஆயிருக்கு. செக்டார் பக்கம் வரும்போது 2 செக்டார் மட்டும் இன்னைக்கு ரொம்ப ஸ்ட்ராங்கா இருந்தது. ஒண்ணு எஃப்எம்சிஜி, இன்னொன்னு ஃபார்மா. எஃப்எம்சிஜி இன்கிரீஸ் ஆகுறதுக்கு ஒரு முக்கியமான ரீசன் ஹெச்யூஎல்லோட நியூஸ். ஆம், சீனியர் மேனேஜ்மெண்ட்ல சேஞ்சஸ் இன்னைக்கு வந்திருந்த ஒரு அனௌன்ஸ்மெண்ட் ஹெச்யூஎல்ல இன்னைக்கு ஒரு பாசிட்டிவ் இம்பாக்ட் நியர்லி 4% இந்துஸ்தான் யூனிலிவர் இன்னைக்கு பாசிட்டிவா க்ளோஸ் ஆயிருந்தது. ஃபார்மா செக்டார் சைடில் பார்க்கும்போது 14% கிளென்மார்க் இன்க்ரீஸ் ஆனது ஒரு முக்கியமான ரீசன். மேன்கைண்ட் ஃபார்மாவுக்கு ஜெஃப்ரீஸோட ரேட்டிங் அப்டேட் நியர்லி 3000 டார்கெட் கொடுத்துருந்தது இன்னொரு ரீசன். இந்த 2 ஸ்டாக்கு தான் இன்னைக்கு ஃபார்மா செக்டாரில் லீட் பண்ணியிருக்கு. இன்னொரு பக்கம் ஃபார்மாவில் பார்த்தீங்கன்னா நாட்கோ ஃபார்மா, கிரானியூல்ஸு, டோரன் ஃபார்மா இந்த ஸ்டாக்ஸ்லாம் இன்னைக்கு மோர் தென் 1% இன்னைக்கு இறங்கியிருந்தது. ஹெச்யூஎல்ல தவிர்த்து மற்ற ஸ்டாக்ஸ் பாசிட்டிவாக பார்த்தீங்கன்னா டாபர் இன்னைக்கு பாசிட்டிவாக இருந்தது எஃப்எம்சிஜியில். பிரிட்டானியா மோர் தென் 2% இன்னைக்கு ஃபால் ஆயிருக்கு. ஸோ இந்த 2 செக்டார் தான் இன்னைக்கு ரொம்ப ஸ்டேபிளாகவும் ஒரு ஸ்லைட் பாசிட்டிவ் ட்ரெண்ட் நியர்லி 0.5% பாசிட்டிவாக க்ளோஸ் ஆகிறதுக்கு ரீசன். இப்போ நெகட்டிவ் சைடு வரலாம். ரியல் எஸ்டேட் செக்டார் தொடர்ந்து கண்டினியூஸாக வீக் ஆகிட்டு இருக்கு. நடுவில் கொஞ்சம் பவுன்ஸ் பேக் கொடுத்தாலும் பட் இன்னைக்கு அகைன் டவுனில் டர்ன் ஆயிருக்கு. மோர் தென் 1% இறங்கியிருக்கு. ஆனந்த் ராஜ் 1% இன்க்ரீஸ் ஆயிருந்தாலும் மற்ற ஸ்டாக்ஸ் எல்லாமே இன்னைக்கு இறங்கியிருக்கு. காட்ரேஜ் ப்ராப்பர்ட்டிஸ், டிஎல்எஃப், ஷோபா, ஃபோனிக்ஸ் லிமிடெட் இந்த ஸ்டாக்ஸ்லாம் இன்னைக்கு செல்லிங் ப்ரெஷர் ரொம்ப அதிகமாக இருந்தது. மீடியா செக்டாரில் டிஷ் டிவி, ஜி என்டர்டெயின்மெண்ட்டோட ஃபால் இன்னைக்கு செல்லிங் ப்ரெஷர் ரொம்ப அதிகமாக இருந்தது. மேனேஜ்மெண்ட்டோட ஓட்டிங் ரிசீவ் பண்ண முடியாமல் போனது ஒரு ஒன் ஆஃப் த ரீசனாக பார்க்கலாம். ஷேர் ஹோல்டர்ஸோட அப்ரூவலை ரிசீவ் பண்ண முடியாமல் போனது ஒரு ரீசனாக பார்க்கலாம். ஆட்டோ செக்டார் இன்னைக்கு கொஞ்சம் ஹெவி ஃபால் நியர்லி 1.8% கிட்ட ஆட்டோ செக்டார் இன்னைக்கு இறங்கியிருந்தது. மஹிந்திரா அண்ட் மஹிந்திரா, டிவிஎஸ் மோட்டார்லாம் இன்னைக்கு பார்த்தீங்கன்னா மோர் தென் 2% கிட்ட ஃபால் ஆயிருந்தது. டூ வீலர் செக்மெண்ட் எல்லாமே இன்னைக்கு 2%, பஜாஜ் ஆட்டோ, ஹீரோ மோட்டார் எல்லாமே இறங்கியிருந்தது ஒரு ஒன் ஆஃப் த ரீசனாக பார்க்கலாம். ஐடி இண்டெக்ஸ் அதாவது இன்னைக்கு ரொம்ப மேஜர் நியூஸ் ஸ்டாக் மார்க்கெட்டை டிரைவ் பண்ணது அப்படின்னா டிசிஎஸோட ரிசல்ட். இந்தியாவில் இருக்கிற லார்ஜஸ்ட் ஐடி கம்பெனி. ஸோ இந்த ரிசல்ட் இந்த கம்பெனிக்கு மட்டும் முக்கியம் இல்லை, மற்ற ஐடி செக்டாரோட ட்ரெண்டை டிரைவ் பண்ணுறதுக்கான ஒரு இம்பார்ட்டன்ட் கீ ட்ரிகர் ஸ்டாக் அப்படின்னு சொல்லலாம். இன்றைக்கி ஐடி இண்டெக்ஸில் இருக்கிற 10 ஸ்டாக்குமே நெகட்டிவாக க்ளோஸ் ஆகிருக்கு. இதில் டாப் லூசர் டிசிஎஸ் மோர் தென் 3% இறங்கியிருக்கு. எல்என்டி இன்ஃபோடெக், விப்ரோ, பர்சிஸ்டன்ட் இந்த 3 ஸ்டாக்கும் மோர் தென் 2% இன்னைக்கு ஃபால் ஆயிருந்தது. ஸ்மால் கேப் பக்கம் வரும்போது 1% ஓவரால் ஸ்மால் கேப் 100 இண்டெக்ஸ் இன்னைக்கு இறங்கியிருந்தது. 77 ஸ்டாக் நெகட்டிவாகவும் 22 ஸ்டாக் இன்னைக்கு பாசிட்டிவாகவும் இருந்தது. பிஇஎல், நியூலண்ட் லேப், ராம்கோ சிமெண்ட், நாராயணா ரிதியாலியா, கிரெடிட் ஆக்சஸ் கிராமின் இந்த ஸ்டாக்ஸ்லாம் மோர் தென் 1%க்கு மேலே இன்க்ரீஸ் ஆன ஸ்டாக்ஸ். இப்போ ஃபால் டவுன் சைட்னு வரும்போது ஆம்பர் என்டர்பிரைசஸ் இன்னைக்கு ஓப்பனிங்லேருந்தே செல்லிங் ப்ரெஷர் ரொம்ப அதிகமாக இருந்தது. நியர்லி 4% கிட்ட ஃபால் ஆயிருந்தது. ஷிப்பிங் அண்ட் டிஃபென்ஸ் ஸ்டாக்ஸு ஸ்மால் கேப்பில் ஃபால் அதிகமாக இருந்தது. ஜிஆர்எஸ்சி, பிஎம்எல் இந்த ஸ்டாக்ஸ்லாம், டேட்டா பேட்டர்ன்ஸ் இந்த ஸ்டாக்ஸ்லாம் செல்லிங் ப்ரெஷர் ரொம்ப அதிகமாக இருந்தது. மோர் தென் 3%. அதே போல் நாட்கோ ஃபார்மா தான் இன்றைக்கி ஸ்மால் கேப்பில் ஒன் ஆஃப் த டாப் லூசர் அப்படின்னு சொல்லலாம். ஸோ இந்த ஸ்டாக்ஸ்லாம் செல்லிங் ப்ரெஷர். அதே மாதிரி இன்னொரு பக்கம் கேபிட்டல் மார்க்கெட் ஸ்டாக் எம்சிஎக்ஸ், சிடிஎஸ்எல் இந்த ஸ்டாக்ஸ்லாம் செல்லிங் ப்ரெஷர் அகைன் மறுபடியும் டர்ன் ஆயிருக்கு. பிஎஸ்சியும் பார்த்தீங்கன்னா இன்றைக்கி ஓப்பனிங்லேருந்தே ஒரு வீக் ஜோன் ஓப்பன் ஆகிருந்தது. அடுத்தது மிட் கேப் பக்கம்.
மிட் கேப்பில் பார்த்தீங்கன்னா மிட் கேப் 100ல் ஸ்மால் கேப்லேயாவது 77 ஸ்டாக் இறங்கி இருந்தது. மிட் கேப்பில் 100 ஸ்டாக்ஸில் பார்த்தீங்கன்னா 82 ஸ்டாக் இறங்கியிருக்கு. 18 ஸ்டாக் தான் பாசிட்டிவாக இருந்தது. ஆனால் இதில் இன்னொரு விஷயம், கிளென்மார்க்கும் மிட் கேப்பில் இருக்கிற ஒரு ஒன் ஆஃப் த ஸ்டாக் 14% பாசிட்டிவாக இருந்தது. என்டிபிசி கிரீன் 3% இன்க்ரீஸ் ஆயிருக்கு. விஷால் மெகாமார்ட், மேன்கைன் ஃபார்மா, ஆல்கெம் இந்த ஸ்டாக்ஸ்லாம் பாசிட்டிவாக இருந்தது. பட் ஆனால் பெரிய அளவுக்கு சர்வே பண்ண முடியாமல் போனதுக்கு மோஸ்ட் ஆஃப் த ஸ்டாக் இறங்கினது ஒரு ஒன் ஆஃப் த ரீசன். ஐஆர்இடியோட ரிசல்ட் இன்னைக்கு நியர்லி 6% வரைக்கும் ஃபால் ஆயிருந்தது. செல்லிங் ப்ரெஷர் அதிகமான வால்யூமோட. அதே போல் பிஎஸ்சி லிமிடெட் மிட் கேப்பில் பார்த்தீங்கன்னா மோர் தென் 3% ஃபால் ஆனது. கேபிட்டல் மார்க்கெட் இந்த குரூப்பில் இருக்கிற ஸ்டாக் ஒன் ஆஃப் த ரீசன். அதே போல் ஷிப்பிங்கில் மசகான் டாக் இன்னைக்கு செல்லிங் ப்ரெஷர். கெமிக்கலில் எஸ்ஆர்எஃப் இன்னைக்கு செல்லிங் ப்ரெஷர் ரொம்ப அதிகமாக இருந்தது. இதில் இன்னொரு விஷயம், ஐஆர்டிஏவோட ஒரு அனௌன்ஸ்மெண்ட், இன்வெஸ்டிகேஷனுக்கான ஒரு நியூஸு. இன்சூரன்ஸ் கம்பெனிஸில் இன்றைக்கி செல்லிங் ப்ரெஷர் இருந்தது. ஐசிஐசிஐ ப்ரூடென்ஷியல் லைஃப் இன்சூரன்ஸ், நியூ இந்தியா அஷூரன்ஸ், இந்த மாதிரி இன்சூரன்ஸ் செக்டர். பாலிசி பஜார் இன்றைக்கி மோர் தென் 2% கிட்ட ஃபாலாக இருந்தது. இதை தாண்டி எஸ்பிஐ கார்டு ப்ரோக்கரேஜோட அப்டேட் ஒரு ஒன் ஆஃப் த கீ ரீசன். இன்றைக்கி நியர்லி 2% கிட்ட ஃபாலாக இருக்குது. நிஃப்டி நெக்ஸ்ட் 50ல் டாபர் டாப் கெய்னர். இண்டிகோ வந்து ப்ரோக்கரேஜோட அப்டேட் இன்னைக்கு மோர் தென் 1% பாசிட்டிவாக இருந்தது. நாக்ரி, ஏபிபி, டிவிஎஸ் மோட்டார், எல்என்டி இன்ஃபோடெக் மைண்ட்ரி, சீமன்ஸ் இந்த ஸ்டாக்ஸ்லாம் மோர் தென் 2%. அதாவது கேபிட்டல் குட் ஸ்டாக்ஸு நிஃப்டி 50ல் நெக்ஸ்ட் 50ல் அதிகமாக ஃபாலான ஸ்டாக்ஸாக பார்க்கலாம். இப்போது நிஃப்டி 50 பெஞ்ச்மார்க் இண்டெக்ஸுக்கு வரலாம். இந்துஸ்தான் யூனிலீவர் டாப் கெய்னர் 4% பாசிட்டிவ். இதுக்கு அடுத்தபடியாக பார்த்தீங்கன்னா எஸ்பிஐ லைஃப் இன்சூரன்ஸ். இந்த 2 ஸ்டாக்கு தான் மோர் தென் 1% இன்னைக்கு இன்க்ரீஸ் ஆனது. வேறு எந்த ஸ்டாக்கும் இன்க்ரீஸ் ஆகலை. நிஃப்டி 50 ஸ்டாக்ஸில் 39 ஸ்டாக் நெகட்டிவாக இருந்தது. 11 ஸ்டாக் இன்னைக்கு பாசிட்டிவாக டர்ன் ஆயிருக்கு. இதில் நெகட்டிவாக இருந்ததில் பார்த்தீங்கன்னா அதிகமாக இறங்கி இருக்கிறதுல அகைன் டிசிஎஸ் ஒன் ஆஃப் த ரீசன். ஆட்டோவில் மஹிந்திரா அண்ட் மஹிந்திரா மோர் தென் 2%, ஹீரோ மோட்டார், விப்ரோ, பஜாஜ் ஆட்டோ, அதாவது டாப்பில் இருக்கிற ஹெவி வெயிட்டேஜை தவிர்த்து செகண்ட் லெவலில் இருக்கிற ஹெவி வெயிட்டேஜ் ஸ்டாக்ஸு கொஞ்சம் அதிகமாக இன்றைக்கி இறங்கியிருக்கு அப்படின்னு சொல்லலாம். பாரதி ஏர்டெல், அப்போலோ ஹாஸ்பிட்டல், டாடா மோட்டார்ஸ், ஜியோ ஃபினான்ஷியல் இந்த ஸ்டாக்ஸ்லாம் மோர் தென் 1% இன்றைக்கி ஃபால் ஆயிருந்தது. இன்றைக்கி வால்யூம் பேசிஸில் நிஃப்டி வால்யூம் கெய்னர் அப்படின்னு பார்க்கும்போது ஆனந்த் ரதியோட குவார்டர்லி ரிசல்ட் இன்றைக்கி பாசிட்டிவாக இருந்தது. மோர் தென் 4% இந்த ஸ்டாக் இன்றைக்கி இன்க்ரீஸ் ஆகிருந்தது. டேட்டா மேட்டிக்ஸ் முக்கியமாக இதில் ஆனந்த் ரதியோட வால்யூம் பார்த்தீங்கன்னா ஆவரேஜ் வால்யூம் தாண்டி 25 மடங்கு வால்யூம் இன்க்ரீஸ் ஆகிருக்கு. எலிகான் இன்ஜினியரிங் இன்றைக்கி லைவ் மார்க்கெட்டில் ரிசல்ட் வந்தது. 11 மடங்கு ஆவரேஜ் வால்யூமை தாண்டி இன்க்ரீஸ் ஆகிருந்த இந்த ஸ்டாக்கு 4% இன்றைக்கி ஃபால் ஆகிருக்கு. கிளென்மார்க்கும் ஆவரேஜ் வால்யூமை தாண்டி இன்றைக்கி 11 மடங்கு வால்யூம் இன்றைக்கி இன்க்ரீஸ் ஆகிருக்கு. டாடா எலக்ஸி 10 மடங்கு வால்யூம் இன்றைக்கி ரைஸ் ஆகிருக்கு. ஸோ இந்த ஸ்டாக்ஸ்லாம் வால்யூம் அதிகமான மூவ்மெண்ட் இருந்த ஸ்டாக்ஸ் இதெல்லாமே பார்த்தோம். ஸோ இப்போது நியூஸ் இம்பேக்டில் என்னென்ன ஸ்டாக்ஸு. ஸோ ஃபஸ்ட்டு இன்னைக்கு மார்க்கெட்டை ட்ரைவ் பண்ணது ஐடி செக்டாரில் டிசிஎஸ், ஃபார்மாவில் கிளென்மார்க். இதை தாண்டி பார்க்கும்போது ப்ரோக்கரேஜ் கம்பெனி ஆனந்த் ரதியோட ரிசல்ட் பாசிட்டிவாக இருந்தது. ஆனால் ஐஆர்டிஏ, டாடா எலக்ஸி இந்த ரிசல்ட்லாம் பெரிய அளவுக்கு கை கொடுக்கல. ஆனால் டாடா எலக்ஸி 2 to 3% இறங்கின இந்த ஸ்டாக் ரெக்கவர் ஆகிருந்தது. நெகட்டிவாக க்ளோஸ் ஆகிருந்தாலும் சினாப்சிஸ்ன்ற கம்பெனியோட எம்ஓயு சைன் பண்ணியிருந்தாங்க. இந்த நியூஸ் இன்றைக்கி மார்க்கெட் ஹவர்ஸில் வந்த நியூஸு. இன்னொரு பக்கம் இன்றைக்கி ஓப்பனிங்கில் பார்த்தீங்கன்னா க்ரூட் ஆயில் ஃபால் வந்து ஆயில் மார்க்கெட்டிங் கம்பெனிஸ்க்கு பாசிட்டிவாக இருக்கும் அப்படின்னு எதிர்பார்த்தது. பட் பிபிசிஎல் இன்றைக்கி நியர்லி 2% கிட்ட இறங்கியிருக்கு. இப்போது நம்ம வரப்போகிற மண்டேக்கு கவனிக்கக்கூடிய ஸ்டாக்னா டிமார்ட் நம்ம கவனிக்கலாம். ஏன்னா இன்றைக்கி ரிசல்ட்டு இன்னும் அனௌன்ஸ் பண்ணல. அதே போல் எஸ்பிஐ, ஸ்டேட் பேங்க் ஆஃப் இந்தியா 16 ஜூலை அன்னைக்கு மேனேஜ்மெண்ட் போர்ட் மீட்டிங் ஃபண்ட்ரைசிங்கான ஒரு நியூஸ் கொடுத்துருக்குறாங்க. ஸோ எஸ்பிஐ வாட்ச் பண்ணலாம். எம்ஃபசிஸ் வந்து அக்விசிஷன் நியூஸ் கொடுத்துருந்தது. பட் டிசிஎஸோட ரிசல்ட்னால இந்த ஸ்டாக்கும் இன்றைக்கி இறங்கியிருக்கு. வேதாந்தாவோட ஏஜிஎம் நேற்று நடந்தது. இந்துஸ்தான் ஜிங்க், வேதாந்தா இரண்டுமே ஒரே குரூப் கம்பெனிஸ். ரெண்டுமே 0.5% இன்க்ரீஸ் ஆகிருக்கு. இதில் மர்ஜருக்கான டெசிஷன் அனௌன்ஸ் பண்ணியிருக்கிறாங்க. மேனேஜ்மெண்ட் இந்த ஏஜிஎம்மில் என்னென்ன டெசிஷன் எடுத்திருந்ததுன்றதை அனௌன்ஸ் பண்ணியிருக்கிறாங்க. வரப்போகிற திங்கட்கிழமை அகைன் ரேட்டிங் ஏஜென்சிஸோட ரேட்டிங் இம்பேக்ட் ரொம்ப முக்கியமான ட்ரிகராக வேதாந்தாவுக்கு இருக்க வாய்ப்பு இருக்குது. ஐடிஎஃப்சி ஃபர்ஸ்ட் பேங்க், யூபிஎஸ் நியூட்ரல் ரேட்டிங் கொடுத்தது 2% ஃபால் ஆகிருக்கு. இது தாண்டி கிளென்மார்க்கு வந்து பார்த்திங்கன்னா நொமுரா 1500 டார்கெட் கொடுத்துருக்குறாங்க. இண்டிகோ வந்து இன்றைக்கி பாசிட்டிவாக க்ளோஸ் ஆனதுக்கு ஒன் ஆஃப் த ரீசன். கோடக் இன்ஸ்டிடியூஷனல் இன்றைக்கி 7000 டார்கெட் அப்டேட் பண்ணியிருக்கிறாங்க. இப்போது லைவ் மார்க்கெட் ஹவர்ஸில் வந்த ஒரு சில நியூஸு.
அதானி எனர்ஜி சொல்யூஷன் பிஸ்னஸ் அப்டேட் குடுத்திருந்தது 2% இறங்கியிருக்கு. மஹிந்திரா லாஜிஸ்டிக்ஸ் ரூ. 750 கோடி அ ரைட்ஸ் இஷ்யூ மூலியமா ஃபண்ட் ரைஸ் பண்றதுக்கான ஒரு நியூஸ். இன்னைக்கு நியூட்ரலா க்ளோஸ் ஆயிருக்கு இந்த ஸ்டாக். மண்டே நம்ம கவனிக்கலாம். ஆ புரமோட்டர் ஸ்டேக்ஸ் சேல்க்கான ஒரு டிஸ்கஷன் நடக்கிறதா விஐபி இண்டஸ்ட்ரீஸ்ல குடுத்திருந்த நியூஸ். இன்னைக்கு 1% பாசிட்டிவா க்ளோஸ் ஆகுறதுக்கு ரீசன். பூர்வாங்கராவோட பிசினஸ் அப்டேட் இன்னைக்கு 1% மேல இறங்கியிருக்கு. எலிகான் இன்ஜினியரிங்கோட ரிசல்ட் 5% ஃபால் ஆயிருக்கு. ஆர்பிபி இன்ஃப்ரா ஆர்டர் ரிசீவ் பண்ணியிருந்தது 5% இன்னைக்கு பாசிட்டிவா இருந்தது. ஜீ என்டர்டெயின்மென்ட் 75% ஷேர் ஹோல்டர் வோட்டிங் வந்து ரிசீவ் பண்ணல. ப்ரமோட்டரோட வாரண்ட்ஸ்க்காக. ஸோ அதனால இன்னைக்கு 2-3% ஃபால் ஆயிருந்த ஒரு ஸ்டாக்கா பார்க்கலாம். ஸோ ஓவரால் நியூஸ் என்ன? மார்க்கெட் மூவ்மெண்ட், வால்யூம் அதிகமா இன்கிரீஸ் ஆயிருக்கிற ஸ்டாக்ஸ் இதெல்லாமே வந்து லேர்னிங் பர்ப்பஸுக்காகவும், எஜுகேஷன் பர்ப்பஸுக்காக மட்டும் பார்த்துருக்குறோம். அடுத்த ட்ரேடிங் செஷனை நம்ம எப்படி அப்ரோச் பண்ணலான்றதுக்கான ஒரு ஹெல்ப் பண்ணக்கூடிய ஒரு வீடியோவா தான் நம்ம இத பார்க்குறோம். இந்த போஸ்ட் மார்க்கெட் அப்டேட். இதில எந்த ஒரு ஸ்டாக்கும் நான் ரெக்கமெண்ட் பண்ணல. மேபி நீங்க எந்த ஸ்டாக் நீங்க வாட்ச் பண்ணணும் அப்படின்றது நீங்க ஓனா டெசிஷன் எடுங்க. இந்த செஷன் யூஸ்ஃபுல்லா இருந்தது அப்படின்னா, ஆ யூடியூப் சேனல் சென்னை ட்ரேடிங் அகாடமி சப்ஸ்கிரைப் பண்ணிக்கங்க. டெலகிராம் குரூப் ஜாயின் பண்றதுக்கான லிங்க்கும் வீடியோவோட டிஸ்கிரிப்ஷன்ல இருந்து நீங்க யூஸ் பண்ணிக்கலாம். நன்றி. வணக்கம்.